நம்ம வீட்டு லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாங்களா? வடு மாங்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா பப்பாயா, அதாவது பப்பாளி உழவர் சந்தையில் வாங்கினது, அது கூட சூப்பராக மிளகாட்டி வச்ச முள்ளு கத்திரிக்காய் குழம்பு. அதாவது எங்கள் ஊர்லையெல்லாம் முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம், இது கண்டங்கத்திரிக்காயினும் இங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது கூடவே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன், கூட தக்காளி ரசமும் வீட்டில் பெரிய ஊற்றின தயிர். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டைனிங் டேபிளில் லன்ச் மெனுவாக வந்திருந்த ஐட்டங்க. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாமே மோஸ்ட்லி ஹெல்த்தியான ஒன்று தான். வடுமாங்காய் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கிடைக்கும். அதுவும் இங்கே உடுமலைப்பேட்டையில் திருமூர்த்தி மலைக்காய் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மனமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இது மாதிரி வாங்கி பக்குவமாக போட்டு வச்சிட்டோம்னா 1 இயர்க்கு மேலே அதை வச்சே நம்ம ஓட்டிக்கலாம். அதாவது ஒரு தயிர் சாதமோ இல்லை எந்த ஒரு சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை வேணும்னா நான் அந்த லிங்க், அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, அது மாதிரி வேணுங்கிற பட்சத்தில் நான் வேணால் அந்த லிங்க்கை கூட எப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன். அது கூட ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் என்னோடய டான்ஸ் பார்த்துட்டு நல்லா ஆடுறீங்க அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. பூகம்பம் வருது, யானை ஆடுதுன்னு, வலிக்குதுங்க.